நம்முடைய வாயின் வார்த்தையில உண்மை இருக்கணும். இந்த வாய் என்ன வேணா பேச முடியும், ஆனா பேசுறது எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க. இதற்கு மிஞ்சினது எல்லாம் பாவம் தான். வெள்ளை பொய், கருப்பு பொய், மஞ்ச பொய், பச்சை பொய், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பொய் பொய் தான். பெரிய பொய் சின்ன பொய்லாம் கிடையாது. எல்லாமே பொய்னா பொய் தான், இல்லையா? நம்ம வாயின் வார்த்தைகள்ல உண்மையா இருக்கிறது ரொம்ப அவசியம். பேசும்போது தாவீது ரொம்ப அழகா சொல்லுவார், என் வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும் சொல்லுவார். இன்னொரு விதமா சொன்னா, என் மனசுல என்ன நினைக்கிறேனோ அதுதான் நான் என்ன பண்றேன், பேசுறேன். என் வாயில் என்ன பேசுறேனோ அதுதான் நான் மனசுலையும் நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். நம்முடைய வார்த்தைகள் அப்படி இருக்கா? நீ நிறைய பேர் வாயில ஒண்ணு மனசுல இன்னொன்னு. ஆனா உங்களுக்கு இருக்கிற அந்த சாமர்த்தியம் எவ்வளவு மேன்மையான சாமர்த்தியம் அப்படின்னு கேட்டா, பொய் சொல்றோன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அழகா மூடி மறைச்சு பேசுற சில சாமர்த்தியசாலிகள் இருக்காங்க. சில பேரு உண்மை உள்ளவனை கூட பொய் சொல்றான்னு நினைக்கிற அளவுக்கு இவங்க அழுது பொய் சொல்லும் போது எல்லாருமே நம்பிடுவாங்க. கண்ணீரோட சொன்னாருங்க, அப்ப கண்டிப்பா என்னவா தான் இருக்கும், உண்மையா தான் இருக்கும். இந்த மாதிரி நானே நிறைய ஏமாந்துருக்கேன். ஆமா, ஃபேமிலி கவுன்சிலிங்னு உட்காருவேன் பாருங்க, நமக்கு இழகுன மனசுல அழுகிற பார்ட்டியை பார்த்து இதான் உண்மை சொல்லுதுன்னு நினைச்சிருப்போம். கடைசி இந்த அழுததே நம்மளை ஏமாத்துறதுதான்னு பின்னால புரியும். என்ன கெட்டிக்காரத்தனங்க, என்ன அழகா கூட ஒரு முதல கண்ணீர்னுவாங்க பாருங்க, அதையும் சேர்த்து சட்னியா வழங்கி நமக்கே கண்ணீர் வர்ற மாதிரி கதை சொல்லிடுவாங்க. உண்மையா இவங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க போல இருக்கு, ரொம்ப அடிபட்டிருக்காங்கன்னு நினைச்சு பார்த்தா அடிச்சதே இந்த ஆள் தான். இந்த ஆள் மற்றவனை அடிச்சுவிட்டு கண்ணீரோட நம்மகிட்ட சாட்சி சொல்லிட்டு போடிடும். நம்மளது நம்பிடுவோம். வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஏப்பா நீங்க எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் அவயவமா இருக்கிறீங்க. கணவனும் மனைவியும் ஒரே சரீரத்தின் அவயவங்களா இருக்கிறாங்க. கணவன் தலை, மனைவி சரீரம். நீங்க ரெண்டு பேரும் ஒரே சரீரத்தின் அவயவங்களா இருக்கிறதுனால தயவு செய்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது என்ன பேசுங்க, பொய்யை களைந்து மெய்யை பேசுறீங்க பாருங்க. இந்த பொய் பேசுறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. பொய் பேசுறவங்க ஒரு பொய்யோட நிறுத்த முடியாது, அதான் பிரச்சனை. புரியுதுங்களா அவங்க சொல்றது? இது உண்மை. இது நீங்க உண்மை பேசுனீங்கன்னா ஒரு சென்டென்ஸ்ல கதையை முடிச்சிடலாம். ஆனா பொய் பேசும்போது இன்னும் முடிக்க முடியாது, அதான் பிரச்சனை. ஏன்னா அடுத்து ஒரு கேள்வி வரும். அப்போ அது என்ன, அப்போ அதுக்கு அடுத்த பொய், அப்போ இது என்ன, அதுக்கு இன்னொரு பொய். இப்படியே சுத்தி 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 பொய்யாலே அவங்கள சுத்தி அவங்க சூழ்ந்துக்கிட்டு பொய் சொன்ன பிறகு நிம்மதி இல்லாம உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அடுத்த ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்டுருவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும். தேள் கொட்டின போல் தான் உட்காந்துருப்பாங்க. நீங்க நிம்மதியா தூங்கணும்னா நீங்க என்ன சொல்லிட்டு தூங்கினா போதும், உண்மையை சொல்லிட்டா நல்ல தூக்கம் வரும். பொய் சொன்னா சொல்லுவாங்க பாருங்க, மிரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயா தெரியுமா, அந்த மாதிரி சும்மாவே நம்மளை பார்த்தா கூட நம்மளை ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரி தான் நினைப்போம். அவங்க ஏதோ ஒன்று கண்ணு நின்று போய் உங்களை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா உங்களுக்கு என்னமோ உங்களையே கண்டுபிடிச்ச மாதிரி தான் தெரியும், இல்லையா? பொய்யனை ரொம்ப நாள் பொய்யை என்ன பண்ண முடியாது, மறைக்க முடியாது. வேதம் சொல்லுது, அந்தரங்கத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஒரு நாள் என்ன பண்ணும், வெளியரங்கமாகும். எல்லாம் வெளிச்சத்துல வரும். இருட்டில் செய்யப்பட்டதெல்லாம் ஒரு நாள் வெளிச்சத்துல வந்துடும். அதனால பொய்யெல்லாம் ரொம்ப நாள் மறைக்க முடியாது. பேசும்போது உண்மையை பேசிருங்க பாருங்க. விசேஷமா தவறு நடந்துருச்சா, இந்த தவறு நடந்துச்சுப்பா, இந்த மாதிரி பண்ணிட்டேன், தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒப்பு கொண்டுட்டீங்கன்னா பிரச்சனையை சீக்கிரம் முடிச்சிடலாம். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். அப்போ ஏதோ தப்பு நடக்கும். நம்மளாம் யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது, அதுக்காக நல்லா தப்பு செய்யலான்னு அர்த்தம் கிடையாது. நம்ம எல்லாரும் தவறு செய்கிறோம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் பலவீனங்கள் இருக்கு. தவறுகள் நடக்கும்போது உண்மையை ஒத்துக்கிறது நல்லது. ஆமா, நான் தவறு செஞ்சுட்டேன், இப்படி தெரியாம காசை கொடுத்துட்டேன், இப்படி செலவழிச்சிட்டேன், இங்க போயிட்டேன், இங்க வந்துட்டேன், இவங்ககிட்ட பேசிட்டேன், இப்படி புத்தீனமா நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. அதுக்கு பதிலாக நான் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி சாதிக்கும் போது நம்ம இன்னும் மேலும் மேலும் பிரச்சனைகளை நம்ம மேலே ஏற்றிக்கொண்டே இருக்கிறோன்றது உண்மை. ஏவாள் பாருங்க, ஆதாம பாருங்க, என்ன பொய்யுங்க. சாப்பிட்டியா, நான் விளக்கின கனிய புசிச்சியா, கேட்ட கேள்விக்கு பதில் என்ன, ஆமா சாப்பிட்டேன், அதான் பதில். ஆனா எப்படி பதில் வந்துச்சு, நான் இல்ல, நீர் கொடுத்த ஸ்திரீ இருக்காரு பாருங்க, அந்த அம்மா தான் என்கிட்ட கொடுத்தாங்க, அதனாலதான் நான் சாப்பிட்டேன். இந்த அம்மா கொடுக்கலன்னா சாப்பிட்டு இருக்க மாட்டேன், நான் அவ்வளவு உத்தமன். இவரு அந்த அம்மா இவரை விட கெட்டிக்காரி, கரெக்டா தான் நினைச்சிருக்காரு பாருங்க, ஏற்ற துணை தான் கொடுத்துருக்காரு. அது பொய்யில டபுள் ஸ்கொயர் பொய். அது கேட்டா
சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. பிசாசே அசந்திருப்பான், நம்ம தான் பொய்க்கு இப்பதான்னு பார்த்தா இதுங்க பயங்கரமா இருக்குது நம்மளை விடன்னு. அந்த மாதிரி வாய திறந்தா ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் என்ன சொல்லல, உண்மையை சொல்லவே இல்லை. யார் மேலே அது பழிய போட்டு நான் செய்யல அப்படின்னு சாதி கடைசியில் அதனால அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டிருக்கும், நீ வேதனையோட பிள்ளையை பெறுவாய், வேர்வை சிந்தி தான் சாப்பிடுவ, மண்ணா இருக்கிற மண்ணுக்கே திரும்ப போ. அதே தேவ சமூகத்துல விழுந்து, ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், அவன் விழுந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்து உண்மையை சொல்லியிருந்தான்னா நிச்சயமா தேவனுடைய இரக்கத்தை பெற்றிருப்பான். நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்தவர். ஆமீன். அதனால நீங்க குடும்பத்துல பாருங்க, இந்த இந்த பொய்யை ஜவ்வு மாதிரி இழுக்காதீங்க, உண்மைன்னு சொல்லிருங்க. இதான்ப்பா நடந்துச்சு, இப்படி பேசிட்டேன்பா, தெரியாம சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சுக்கப்பா, இனிமே நான் செய்ய மாட்டேன்பான்னு காலில் விழுந்துருங்க, முடிஞ்சு போச்சு கதை. ஒரே ராத்திரியோட பிரச்சனை முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நீங்க அதை மறைக்க ரெண்டு பேரையும் ஒருத்தர் நீங்க காயப்படுத்திட்டே இருப்பீங்க. அந்த காயம் ஆறவே ஆறாது. அதுக்கப்புறமா எக்காலத்துலயும் உங்களை நம்ப மாட்டாங்க, உங்களை நம்பவே மாட்டாங்க. நீங்க வேணா உங்களோட கூடவே ஒரு கேமரா வச்சுக்கிட்டே நடந்தா கூட உங்களை நம்பவே மாட்டாங்க. பொய் சொல்றீங்கன்னு ஒரு முறை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நம்பிக்கையை திருப்பி நிலைநிறுத்துறதுன்றது ரொம்ப ரொம்ப சந்தேகம். ஒருவேளை உங்களை கண்காணிக்காம போயிட்டா கூட அவங்க மனசுக்குள்ள இருக்க சந்தேகத்தை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். குடும்பத்துக்குள்ள பேசுறதுல எப்படி இருக்கணும், உண்மையா இருக்கணும். பேசுறத உண்மையா பேசுங்க. பொய் பேசி காரியங்களை சாதிக்கணும்னு நினைப்பது தவறு.